எனர்ஜி ஃபிட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட் மெட்டாமாஸ்க் வாலெட். ப்ளே ஸ்டோர்லேருந்து மெட்டாமாஸ்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கான ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் ரீடைப் பண்ணிட்டு கிரியேட் நியூ வாலெட்டை கிளிக் பண்ணுங்க. செக்யூர் மை வாலெட் பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கான சீக்ரெட் ரெக்கவரி ஃப்ரேஸ் டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே ஆகியிருக்க 12 வேர்ட்ஸும் நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜில் அதே ஆர்டரில் நீங்கள் ரீடைப் பண்ணணும். வேர்ட்ஸை அதே ஆர்டரில் கரெக்டாக ரீடைப் பண்ணினீங்கன்னா உங்கள் வாலெட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகும். உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட் அட்ரஸ் டாப்பில் டிஸ்ப்ளே ஆகியிருக்கும். உங்கள் வாலெட் அட்ரஸோட ப்ரைவேட் கீ ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், ஸோ அதை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. டிஃபால்ட்டாக உங்கள் வாலெட் நேம் அக்கௌண்ட் 1ன்னு கிரியேட் ஆகும். அதை வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். எனர்ஜி ஃபிட்டில் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஐடி ஓப்பன் பண்ண உங்ககிட்ட ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்கணும். செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்க எக்ஸ்ப்ளோரர் ஐகானை கிளிக் பண்ணி உங்கள் ரெஃபரல் லிங்கை அதில் பேஸ்ட் பண்ணுங்க. எனர்ஜி ஃபிட்க்கு நீங்கள் எந்த வாலெட் யூஸ் பண்ணணுமோ அந்த வாலெட்டை செலக்ட் பண்ணி கனெக்ட் கொடுங்க. உங்களுக்கான யூனிக் எனர்ஜி ஃபிட் ஒர்க் ஸ்பேஸ் ஐடி கிரியேட் ஆயிரும். உள்ளே போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ரெஃபரல் லிங்க் இல்லைன்னா நீங்கள் எனர்ஜி ஃபிட் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணலாம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி ஸ்டேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டேஷ்போர்டில் இருக்க டெபாசிட் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். நீங்கள் எவ்வளோ யூஎஸ்டிடியை டெபாசிட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு செக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எந்த நெட்வொர்க்கில் நீங்கள் யூஎஸ்டிடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணி டெபாசிட் யூஎஸ்டிடி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக உங்ககிட்ட கேஸ் ஃபீஸும் இருக்கணும். உங்களோட டெபாசிட் ரிக்வெஸ்ட் டீட்டெயில்ஸை டெபாசிட் ரிக்வெஸ்ட் பெண்டிங் லிஸ்ட் பேஜில் போய் பார்க்கலாம். டெபாசிட் ரிக்வெஸ்ட் அப்ரூவ் ஆக 5 minutes வரை ஆகும்.
ரிக்வெஸ்ட் அப்ரூவ் ஆனதும் டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். டெபாசிட் பண்ண USDTயை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெக்கை பை பண்ணணும். டேஷ்போர்டில் இருக்க பை ஃப்ரெக் ஐக்கானை கிளிக் பண்ணால் ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இப்போ USDT அமௌண்ட்டை என்டர் பண்ணி செக் நெட்வொர்க் கொடுத்து ஸ்வாப் கொடுங்க. $100 நீங்கள் ஸ்வாப் பண்ண ஃப்ரெக்கோட வேல்யூ அங்கே டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டேக் பண்ண டேஷ்போர்டில் இருக்க ஸ்டேக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டேக் பண்ண போகிற வேல்யூவை என்டர் பண்ணி செக் நெட்வொர்க் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஸ்விட்ச் நெட்வொர்க் பட்டனை கிளிக் பண்ணி அகைன் அதே ஸ்டேக்கிங் வேல்யூவை என்டர் பண்ணுங்க. வேல்யூ என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டேக்கிங் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும். உங்களோட ஸ்டேக்கிங் ரிக்வெஸ்ட் அப்ரூவ் ஆக 5 minutes வரை ஆகும். அதனோட டீட்டெயில்ஸை நீங்கள் பெண்டிங் ஸ்டேக்கிங் லிஸ்ட் பேஜில் போய் பார்க்கலாம்.